மதுரை சித்திரை திருவிழாவில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வில் புதிய நடைமுறை கடைபிடிக்கப்படுவதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை சொல்ல இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர். வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. மதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு இன்று வைகை ஆற்றில் உள்ள வண்டியூர் பகுதியில் தேனூர் மண்டப படிக்கட்டில் நடைபெற்று வருகிறது. இங்கு வந்த கள்ளழகரை தரிசிக்க மதுரை மட்டுமின்றி பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர் காலை முதலே திரண்டு வந்தனர். இந்நிலையில் 10 நபர்களை மட்டுமே 10 நபர்கள் விதம் வைகை ஆற்றுக்குள் காவல்துறை தொடர்ந்து அனுமதிக்கு வருவதால் நெடுநேரமாக பச்சிளம் குழந்தையுடன் முதியோர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. ஒவ்வொரு பக்தர்களும் கடுவையில் காத்திருப்பதால் பக்தர்கள் உடல்நிலை குறை ஏற்பட்டு சோர்வடையும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்த புதிய நடைமுறையால் சாப விமோசன நிகழ்வை பார்க்க வரும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து கடும் வெயிலில் சோர்வடைந்து வருகின்றனர். மேலும் மண்டபப்படியை சுற்றியுள்ள பகுதியில் நிற்பதால் அங்கங்கு உள்ள பந்தலிலும் சில பக்தர்கள் நின்று கொண்டிருந்தனர். இருப்பினும் இந்த பகுதியில் வெகுவாக கூட்டம் கூடியதால் கடும் நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிலை ஏற்படவில்லை. இந்த ஆண்டு புதிய நடைமுறையால் பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.